அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கால இடைவெளியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற நிலையிலே உங்களோடு நான் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே வந்து கொண்டிருக்கின்ற, அதுவும் தனித்தமிழில் வந்து கொண்டிருக்கின்ற திங்கள் ஏடுகளில் புகழ்ச்செல்வி என்ற ஏடும் ஒன்றாக விளங்குகிறது. பல அரசியல் செய்திகளையும் இலக்கிய செய்திகளையும் மற்ற வகையிலேயே சமூக பண்பாடு பற்றிய பல செய்திகளையும் பழங்கால தமிழ் இலக்கியங்களின் சிறப்பினையும் வெளிக்கொணரும் வகையில் பல பேராசிரியர் பெருமக்களுடைய கட்டுரைகளையும் இதிலே இணைத்து அவ்வப்போது தந்து கொண்டிருக்கின்றார் இந்த புகழ்ச்செல்வி ஏட்டினுடைய செயலர் பரணி பாவலன் என்பார். அவர் ஒன்றும் செல்வ செழிப்பிலே மிதப்பவர் அல்ல. ஓடி ஆடி இந்த ஏட்டினை, திங்கள் ஏட்டினை பரப்புரை செய்வதிலும் பெரும் பங்கு வகிக்கின்றார். நான் இந்த ஏட்டினை மெய்ப்பு திருத்துகின்றவன் என்ற அடிப்படையிலும், எனக்கு ஒவ்வொரு திங்களும் ஒரு கட்டுரையை எழுதிட வாய்ப்பை நல்குகிறார் என்ற அடிப்படையிலும் இந்த ஏட்டினை பற்றி ஓரளவு நன்கு அறிவேன். இதனை மெய்ப்பு திருத்தும் போது இந்த இலக்கண அடிப்படையில் பிழைகளை களைவதோடு அயல்மொழி சொற்கள் ஏதும் இல்லாத நிலையில், கலவாத நிலையிலும், மற்றவர்களை இழிவு செய்யாத நிலையிலும், மேட்டுக்குடியினரை பற்றிய மட்டுமே உயர்ந்த கருத்துக்களையே எப்போதும் சொல்லித் திரிவது என்ற அடிப்படையில் இருந்தும் மாறி எல்லோருக்கும் தேவையான சிறு நெருப்பு பொறி போன்று அறிவு பொறியினை தூண்டிவிடக்கூடிய நிலையில் தனது பங்களிப்பை மிகச் சிறப்பாக இந்த ஏட்டினுடைய செயலர் பரணி பாவலன் செய்து வருகின்றார். மற்றொன்று, இந்த ஏட்டினுடைய பார்வை இரண்டு. ஒன்று முதலில் தமிழ், மற்றொன்று பகுத்தறிவு. பகுத்தறிவை பரப்புவதிலே சரி ஐயா பொறுத்தருள்க, வேறொரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களோடு கலந்துரையாடல் செய்கின்றேன். இத்தோடு நிறுத்தி கொண்டு சிறப்புரையாளரை பேசுவதற்கு அழைப்பதற்கு வாய்ப்பை அளித்து நான் இறங்குகிறேன். நன்றி. பல தோழர் கூறியது போன்று நவம்பர் 2ஆம் வாரம் அவருடைய நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஒரு சிறப்பான தலைப்பில் 60 நிமிடங்கள் தாராளமாக பேசுவார்கள் என்று கூறி இப்பொழுது சரவணன் அவர்களுக்கு வழிவிடுகிறேன். ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். பொருளாளர் அவர்கள் நூல் கொடுத்து
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2013 அறிவியல் தொடர்பா நான் பெரியார் பிஞ்சில எழுதிட்டு இருந்தேன். அப்பதான் ஐயா வந்து சொன்னாங்க, நீங்க அறிவியல் தொடர்பா எழுதுறதுனால நோபல் பரிசு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. வாசகர் வட்டத்துல நோபல் பரிசு, அதுக்கப்புறம் நான் புதுமை இலக்கிய தென்றல் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருந்தேன். பொதுவாக இந்த மாசம்னாலே நோபல் பரிசு மாசம். எனக்கு கரெக்டா நம்ம சிங்கையா இருக்கும் போது சொல்லிடுவாங்க, நோபல் பரிசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க பேச தொடங்கிருங்க அப்படிம்பாங்க. இப்பயும் அதே மாதிரிதான். அதாவது இந்த தலைப்பு ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி, இந்த தலைப்பு கொடுக்கும் பொழுது நோபல் பரிசுக்கான எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. ஆனா இப்ப 3 நாளா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்ப இயற்பியல் கொடுத்திருக்காங்க, மருத்துவத்துக்கு கொடுத்திருக்காங்க, வேதியியல் கொடுத்திருக்காங்க, இன்னும் இலக்கியம் இருக்குது, நிதி மேலாண்மை இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, அப்புறம் அமைதி, இந்த 3 இருக்குது. அதனால அடுத்த ஒரு நிகழ்ச்சியில நோபல் பரிசு தொடர்பா விளக்கமா பேசலாம். இப்போ வந்து நம்ம தெரியும், ஒரு 2 மாசமாவே அறிவியல் உலகம் வந்து பரபரப்பா இருக்குது. என்னன்னா, ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி? இப்ப வேற்று கோள்கள்ல அறிவுள்ள மனிதர்கள் இருந்தாங்கன்னா, அதாவது நமது சுற்று வட்டம் சொல்லும்ல, அதாவது இப்ப நம்ம சூரியனோ இல்ல பிராக்சிமா சென்டர்னு ஒரு விண்மீன் இருக்குது, நமக்கு நெருங்கிய விண்மீன் பிராக்சிமா சென்டர் தான். அந்த எல்லை வரைக்கும் எந்த ஒரு அறிவுள்ள உயிரினங்கள் வாழ்றதா நமக்கான சமிக்கைகள் கிடைக்கல. அப்ப இதுக்கு தள்ளி போகணும். தள்ளி போனா ஓரையான் கான்ஸ்டலேஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கான்ஸ்டலேஷன் பக்கமும் உள்ள சில விண்மீன்கள், அதை சுற்றியுள்ள கோள்கள்லையும் எந்த ஒரு உயிரினங்கள் வாழ்வதற்கான நமக்கு வந்து சமிக்கைகள் கிடைக்கல. அப்படி பார்க்க போனா பிராக்சிமா சென்ட்ரியே நமக்கு அங்கிருந்து நமக்கு சமிக்கைகள் வர்றதுக்கோ இல்லை போறதுக்கோ குறைஞ்சது ஒரு 400 வருஷம் ஆகும். அப்போ ஓரையான் கான்ஸ்டலேஷன் விண்மீன் மண்டலங்களுக்கெல்லாம் போயிட்டோம்னா அங்கிருந்து வர்றது குறைஞ்சது ஒரு 10,000 ஆண்டுகள் ஆகும். அப்ப அதுக்கும் அந்த பக்கம் சொன்னீங்கன்னா தெரியும், அன்னப்பறவை விண்வெளி, அன்னப்பறவை விண்மீன் மண்டலம் சொல்லுவாங்க, கைனஸ்பாங்க. கைனஸ், ஆல்பா கைனஸ் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல மிகப்பெரிய விண்மீன். நம்ம சூரியன் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் சூரியனை வந்து அதுல போட்டுடலாம், அவ்வளவு பெரிய விண்மீன் ஆல்பா கைனஸ். அந்த இடம் வரைக்குமே இந்த உயிரினம் வாழ்றதா நமக்கு வந்து ஒன்றும் இது கிடைக்கல. அப்படி பார்க்க போனா வேற்று கோள்கள்ல இருந்து இப்ப நம்ம வந்து அவங்க பூமியை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்க என்ன பார்ப்பாங்க? இப்ப நம்ம நிக்கிறோம்ல, அதை பார்க்க மாட்டாங்க, இப்போ உள்ள பூமியை பார்க்க மாட்டாங்க. ஒரு 4 கோடி ஆண்டுகளுக்கு பின்னால் உள்ள பூமியை பார்ப்பாங்க. 4 கோடி ஆண்டு பின்னாடினா டைனோசர்கள் வாழ்ந்த பூமி தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த இடைப்பட்ட காலம் நம்மகிட்ட இருந்து, அதாவது நமக்கு தெரியும் துகள்கள் தான், ஒளி துகள்கள், இது ரெண்டும் பயணம். ஏன்னா நம்மளுடைய பிம்பங்கள் எல்லாம் கொண்டு போறது. இப்ப நான் இங்க பாக்குறேன்னா, நீங்க என்னை பாக்குறீங்கன்னா, போட்டான்கள், நம்ம ஒரு போட்டான் வந்து என்னுடைய உருவத்தை எடுத்து உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து உருவத்தை எங்கிட்ட சேர்க்குது. நம்ம விழி மூலமா மூளையின் உள்பகுதியில இது இந்த உருவம், இதெல்லாம் சில மணித்துளியில் நடக்குது. நானோ செகண்ட்னா ஒரு செகண்ட 100ஆ பிரிச்சு அந்த 100ல
ஒண்ணுதான் நானோ செகண்ட். அந்த நானோ செகண்டுக்குள்ளதான் டக்குன்னு நான் மணி பார்க்கறேன், உடனே அந்த மூளை சொல்லுது இதுதான் அப்படின்னு. ஏன்னா அந்த அந்த பிம்பம் வந்து நம்ம கண்ணுக்கு போய், ஸோ இந்த ஷார்டேஜ், இந்த குறைவான தொலைவு நம்ம சொல்லுவோம். அப்ப நான் சொன்ன மாதிரி வேற்றுக்கோள்கள்ல இருந்து நம்ம பூமியை பார்க்கிறவங்களுக்கு, இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த போட்டான்கள் போய் சேருது வர்றது 4 கோடி ஆண்டுகள் ஆகும். அப்ப இன்னைக்கு ஒருத்தங்க நம்ம பூமியை அவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாங்கன்னா 4 கோடி முன்னாடி இருந்த பூமி தான் அவங்களுக்கு தெரியும். இப்ப வந்து நம்ம சூரியனை பார்க்கிறோம். சூரியனும் நம்ம வந்து இப்ப உள்ள சூரியனை பார்க்கல, 8 நிமிடத்துக்கு முன்னாடி இருந்த சூரியனை தான் நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம பின்னாடி போறோம். இன்னைக்கு தலைப்பை பாருங்க, கால பயணம் செய்வோம். ஜேம்ஸ் வெப் மூலம் கால பயணம் செய்வோம். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். நம்ம எல்லாம் கண்டிப்பா படிச்சிருப்போம், தொலைக்காட்சியில பார்த்திருப்போம். டிவியும் சரி, மூவிலையும் சரி, திரைப்படங்கள்ல. அது என்னன்னா, நம்ம ஒரு மிஷின்ல உட்கார்ந்து பின்னாடி போறோம். அதே மாதிரி ஃபியூச்சர்ல போறோம். இப்ப கூட சமீபத்துல ஒரு படம் வந்துச்சு. அவங்க வந்து வெள்ளக்கார காலத்துக்கெல்லாம் போவாங்க. அது ஒரு காமெடி பிலிம். நேற்று இன்று நாளை நினைக்கிறேன். அது வந்து சாத்தியமா? நம்ம வந்து பின்னாடி போறது வந்து சாத்தியம் கிடையாது. நம்ம போய் ஒன்னாக போறது கிடையாது. ஏன்னா பின்னாடி எரர்ஸ் எதுனாலும் சரி, அது அப்படி இருந்துட்டு, ஏன்னா வரலாறு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ வரலாறு இப்படி இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம். முன்னாடி போகலாம். அதாவது இன்னைக்கு நம்ம 2022 நிக்கிறோம். முன்னாடினா 2050 போகலாம், 100க்கு போகலாம். அந்த டெக்னாலஜி ஒன்றும் நம்ம கிட்ட வரல. சமீபத்தில் ஒரு தியரி வந்துச்சு. என்ன தியரினா, நம்ம பூமி சுற்றி ரயில் பாதை அமைக்கணும். நம்ம பூமியில வட்டமாக ரயில் பாதை அமைக்கணும். அதுல ரயிலை ஓட விடணும். ரயில் எவ்வளவு வேகமா ஓட விடுவீங்க அப்படின்னா, ஒளியின் வேகத்துக்கு எதுவுமே போகாது. எந்த ஒரு இதுவுமே இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய மனிதரோட கண்டுபிடிப்புல ஒளியின் வேகத்துக்கு இணையாக எதுவுமே போகாது. அதை விட ஒரு மில்லி செகண்ட் பின்னாடி போற அளவுக்கு நம்ம வந்து டெக்னாலஜியை கூட்டுக்கலாம். ஸோ அந்த வேகத்துல நம்ம பூமியை சுற்றணும்னா, அந்த வேகத்துல சுற்றணும்னா கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 17 சுற்று சுத்தி ஆகணும். அப்படி சுற்றும் பொழுது நம்ம ஒரு வாரம் அந்த வேகத்துக்கு நம்ம சுத்தினோம்னா, வெளியே நமக்கு வந்து அது ஒரு வாரமா இருக்கும். ஆனா உள்ளவங்க வெளியே வரும் பொழுது 200 வருஷத்துக்கு பிறகான பூமிக்கு தான் வருவாங்க. ஏன்னா அந்த வேகம் அது ஒரு கணக்கீடு. அந்த வேகத்துக்கு அவ்வளவு வேகமா போறாங்க. ஒளியின் வேகத்தை கிட்டத்தட்ட தொட்டு போறாங்க. அவங்க உள்ள ஒரு வாரம் காமிக்கும் அவங்களோட கேலண்டர். நமக்கு வந்து இப்ப காலங்கள் ஏன்னா நமக்கு சிமெண்ட் இல்லைன்னா ஒரு செகண்ட்ல 17 வட்டம்னா அது நம்மளால இது பண்ண முடியாது. அப்படி ஆனா உள்ளவங்களுக்கு வந்து கேலண்டர் கிழிச்சாங்கன்னா, இன்னைக்கு 6னா 7, 8, 9, 10 கிழிப்பாங்க. ஒரு வாரம் சரி, ஒரு ஆண்டு. அடுத்த அக்டோபர் 6ஆம் தேதி வண்டி நிப்பாட்டி இறங்கினாங்கன்னா 200 வருஷம் பூமியில அவங்க கால் வைப்பாங்க. இந்த டெக்னாலஜி வந்து இன்னும் நம்ம கொண்டு வரல. இது ஒரு தியரி. இந்த வேகத்துக்கு மனிதர்கள் பயணித்தா எதிர்காலத்து அடைய முடியும் அப்படின்னு. இப்ப ஜேம்ஸ் வெப்புக்கு வருவோம். ஜேம்ஸ் வெப் கிட்டத்தட்ட இப்படியான ஒரு கால பயணிதான். கால பயணி நம்மளையே வந்து ஃபியூச்சர் கொண்டு போகாது. ஆனா பின்னாடி இருந்த உலகத்தை நம்ம கிட்ட கொண்டு வருது. பின்னால் இருந்த உலகம்னா என்ன? பின்னால் இருந்த உலகம்னா
இந்த பெருவெளி நம்மளுடைய அண்டம்னு சொல்லுவோம், பிரபஞ்சம்னு வடமொழியில் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து பெருவெளி. இந்த பெருவெளி வந்து முன்னாடி ஒரு எம்டியா இருக்கு, அதாவது ஒண்ணுமில்லாம இருந்துச்சு. துகள்கள் வெடிச்சுதான் நம்மளுடைய உயிரோட்டம் உள்ள பிரபஞ்சம் உருவாச்சு. ஸோ இந்த பிரபஞ்சம் துவக்க காலத்துக்கு இந்த ஜேம்ஸ் வெப் வந்து நம்மளே கொண்டு போயிருக்குது. ஜேம்ஸ் வெப் நம்ம ஃபர்ஸ்ட் டெலஸ்கோப் வந்து கலீலியோ தான் கண்டுபிடிச்சது 1600களில். அவர் தெரியும், நம்ம படிச்சிருப்போம். சின்ன டெலஸ்கோப் வச்சுக்கிட்டு ஆர்வமா அவர் வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. முதலா அவருடைய டெலஸ்கோப்ல தான் நிலவுடைய பள்ளங்களை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் சனிக்கோளோட வளையங்களை முதல்ல அவர் தான் நமக்கு சனிக்கோள் வளையங்கள் எடுத்து, அது சாதாரண டெலஸ்கோப், இன்னைக்கு குழந்தைகள் பார்க்குற ஒரு டெலஸ்கோப் ஆனது, அது கொஞ்சம் நவீனத்துவமானது. அதன் பிறகு சந்திரா வந்துச்சு, கடைசியில் ஹப்பல் வந்துச்சு. ஹப்பல் டெலஸ்கோப்ன்ற ஒரு கான்செப்ட், ஹப்பல் டெலஸ்கோப் எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, பூமி மாதிரியே எத்தனை கோள்கள் இருக்குது அப்படின்ற ஒரு கண்டுபிடிக்காக தான் ஹப்பல் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்க. கடைசியா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கண்டுபிடிக்க முக்கிய காரணம் வந்து, இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதை தெரிஞ்சுக்கணும். பொதுவா நம்ம இப்ப சமீபத்துல மறைந்த ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ், அதே மாதிரி ஐன்ஸ்டைன், நியூட்டன், இவங்கெல்லாம் வந்து கணக்கீடு மூலியமா நம்ம பிரபஞ்சத்தில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு தீரியா கொடுத்திருக்கிறாங்க பாடமா. பட் நம்ம விசன், நம்ம நேரா அதை பார்க்கணும். இப்ப அறிவியலை பொறுத்தளவு கணக்கீடுகள் பொய்யாகாது. ஸோ அப்ப அந்த கணக்கீடுகள் பொய்யாகாது இருக்கும் பொழுது அதை நம்ம வந்து நேரடியா பார்க்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, நவீன தொலைநோக்கிகள் தொடர்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்படி ஆய்வின் முடிவுல ஜேம்ஸ் வெப் வந்து நமக்கு கிடைச்சது. ஜேம்ஸ் வெப் வந்து முதல்ல வந்து சந்திரா டெலஸ்கோப்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்திரா டெலஸ்கோப் வந்து நம்ம நார்மலா பார்க்குற மாதிரி கிடையாது. அது வந்து ரேடியோ டெலஸ்கோப். அது வந்து கணக்கீடுகளை, ஒரு படம் எடுத்து அதை கணக்கீடுகளா கொடுக்கும். அந்த கணக்கீடுகளை வச்சு ஒரு படம் வரைஞ்சி கொடுப்பாங்க. நிலவுடைய பள்ளங்கள் இப்படி இருக்கும், வியாழன் கோளுடைய நிலவுகள் இப்படி இருக்கும். நம்மளுடைய பால்வெளி மண்டலம், அதனுடைய மத்தியில இருக்கிற சென்ட்ரஸ் ஏ, அந்த விண்மீன் கிடையாது, பிளாக் ஹோல், அது இப்படி இருக்கும் அப்படின்ற அந்த கணக்கீடுகள் மூலியமா அவங்க வந்து கொடுத்தாங்க. சரி, இதை நம்ம நேரடியா பார்க்கணும். ஸோ அதனுடைய அந்த பார்க்கறதுக்கான முயற்சி தான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். இப்ப நான் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பத்தி ஒரு கிளிப் ஒன்று போடுறோம். அது போட்ட பிறகு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஏன்னா அந்த டெலஸ்கோப் எப்படி உருவாச்சு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் படம் தான். அதை நீங்க பாருங்க, பார்த்த பிறகு அதை விளக்க நான் சொல்றேன். In the beginning, our universe was very hot and dense. As the universe cooled down, the electrons interacted with the nuclei, forming the first atoms. A few 100 million years later, the first stars and eventually galaxies appeared. But how did they form? This thing will help us understand. A $10 billion time machine, which is being developed for over 20 years. Imagine that you are 65 million light years away from Earth, somewhere in the Virgo cluster, and you have a very powerful telescope which you can use to study the Earth. Taking a look through the telescope,
you would be able to see what dinosaurs looked like on our planet. Of course, we will face many obstacles along the way, but we are talking about an incredibly powerful telescope, right? The James Webb Space Telescope is exactly that. It is 100 times more powerful than the Hubble Telescope. Just look at the comparison of the sizes of their primary mirrors. And yet, James Webb's mirror is 113 kilograms, 249 pounds lighter. The telescope works in the infrared spectrum. The infrared radiation can penetrate the dust cloud and allow us to see the stars forming within. Additionally, Einstein's theory of relativity states that the space between objects in our universe expands, and so does light. As the light from the first stars and galaxies travels in our direction, its waves lengthen and the light becomes infrared, also known as redshift. Every time you look up at the night sky, just know that there are many stars and galaxies, the light of which stretched and became invisible or too faint for you to see. So here's a question. How is the James Webb Space Telescope supposed to detect that light? It will be assisted by a huge mirror, which will increase the amount of collected light. The more light, the more detailed the image. லைட் போட போறீங்க யூஸ் பண்ணிருக்கேன். அது என்ன புரியா எந்த நேரமா ஓகே அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க வரமா அப்படி வந்தா போறேன் ஓகே थैंक यू இது ஆஃப் பண்றது ஆஃப் ஆயிடுச்சு இது கனெக்ஷன் அங்க தான் இருக்கு ஓகே இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணோட சின்ன ஒரு பாட்டு தான் அந்த ஜேம்ஸ் வெப் ஹப்பலுக்கு அதுக்குள்ள கம்பேரிசன் அந்த இதான் இப்ப இது வரைக்கும் ஓடிச்சு. இனி மற்றதெல்லாம் பிளே ஆகும். ஒரு சின்ன எரர் ஆயிடுச்சு. How is the James Webb Space Telescope supposed to detect that light? It will be assisted by a huge mirror, which will increase the amount of collected light. The more light, the more detailed the image. The mirror is made with 18 hexagonal segments, each one 1.32 meters, 4.3 feet in diameter. This shape will enable the crew to fold the mirror on Earth and unfold it in space. Then, the focus of the mirror will be calibrated by shifting the various segments with an accuracy of 1 to 10,000, 1/10,000th of the thickness of a human hair. The light is collected onto the secondary mirror. Then it is reflected and sent to the scientific tools. After it is filtered, it is then focused on the hypersensitive infrared detectors, at which point the photons are converted into electrical voltage. The actual telescope is equipped with 4 tools. NIRCam is the telescope's primary imager in the near-infrared range. 10 sensitive detectors allow it to detect the light of the first stars and galaxies. In addition, NIRCam is equipped with chronographs. And what are they? Imagine that you're blocking the sun with your hand. By blocking the bright light, you can see the road ahead of you. A coronagraph follows a similar principle. This function will allow researchers to see more faintly lit stars, galaxies, and even take photos of exoplanets. But NIRCam cannot show us everything we need to know about the physical properties of a planet. Is there water? Air? Impossible to say. Therefore, another tool called NIRSpec will be working with the same range. By studying the spectrum of light emitted by an object, we can tell its mass, temperature, and chemical composition. The atoms and molecules of an object leave their mark on the spectrum in the form of black lines. But to analyze the faintest light, the telescope has to stare at the object for over 100 hours, which is ages. But surely the scientists did not spend 10 years working in vain.
To avoid wasting the telescope resources on a single object, the NIRSpec is equipped with a superpower to provide spectroscopies of hundreds of objects at once, which was achieved by developing a new technology called micro-shutter system. This system is made of 250,000 shutters that open and close. If you ever observed the night sky in a town or city and compared it to what you can see at night in the countryside, you could probably tell the difference. It happens due to the high volume of light in the city. Therefore, the micro-shutter system will block the irrelevant light, allowing us to see the most faintly lit objects. The light is then dispersed into the spectrum and sent to the detectors. How much light is there in outer space? A huge amount, and in order to capture only the relevant light, the telescope has to be constantly directed at different targets. This will be possible with the help of the Fine Guidance Sensor, FGS. Additionally, scientists from the Canadian Space Agency developed the Near-Infrared Imager and Stiltner spectrograph, which also takes pictures and captures spectroscopies in near-infrared light. But how do we deal with thick dust clouds that obstruct the view? Near-infrared light might not be able to penetrate them. And that's where the last tool comes in. MIRI is also equipped with a camera and a spectrograph, but it works in a different range of infrared light, one with longer waves, which can penetrate the thick dust clouds. Its sensitive detectors will allow us to observe the red-shifted light of distant galaxies, newly forming stars, and comets. The issue with MIRI is that unless this tool is cooled to 6.7 Kelvin, or negative 266.5 Celsius, it starts capturing its own heat. So scientists developed an additional cooling system called cryocooler. In essence, it's a sophisticated refrigerator in which helium will travel along pipes, cooling MIRI to the right temperature as a result. But now we have a different problem. The sun, the moon, and Earth radiating heat. And as a solution for this problem, the engineers developed an incredible passive cooling system for the telescope, the sun shield. The size of this shield is 21 meters long and 14 meters across. The shield is made up of 5 layers, with space in between each layer of material so they can cool efficiently. Each layer is made from a special film that can withstand very high temperatures. This material is called Capton. In addition, each layer is coated in aluminum, and the first 2 have an additional coat of doped silicone in order to be able to withstand even higher temperatures. For the sun shield to be able to hide the telescope from the sun, the moon, and Earth simultaneously, the JWST has to be 1.5 million kilometers away from Earth. As a reference, the Hubble Space Telescope was only 547 kilometers. The JamesWeb Space Telescope will travel to a special location known as Lagrange Point 2. It is one of the 5 places in the solar system where gravitational forces allow the objects to remain in a fixed position relative to Earth. Remember how we talked about a folding mirror? Similarly, the sun shield and many other components will be foldable. This way, the scientists can fold the telescope and pack it into the rocket Ariane 5, which is the most reliable rocket capable of delivering the telescope into space. And now, let's talk about the most exciting thing, the possibilities of the JamesWeb Space Telescope. We already mentioned its ability to capture faint infrared light emitted by the first stars and galaxies. So what's next? Well, for example, you could spot the heat signature of a bumblebee at a distance of the moon with the JWST. But why should you care about a bumblebee? Did you know that Saturn is not the only planet with rings? Uranus, Neptune, and Jupiter have them too. It's just that in the visible spectrum, their rings are dark and indistinct. Using the transit method in the infrared range, the telescope will be able to help us understand how the rings around these 4 planets formed. Well, what about a detailed analysis of an exoplanet's atmosphere? The researchers are interested in the planets located in the habitable zone, which means they might contain water. By using the telescope, we can learn the chemical composition of those planets' atmospheres. Scientist Michio Kaku thinks that the chances of encountering an alien civilization are quite strong. The telescope will be able to tell us more about the birth of galaxies, stars, and planets. It may completely change science as we know it. The universe keeps many secrets, but the JamesWeb Space Telescope should help us uncover these mysteries. And in the meantime, we will continue to delight you with new content.
அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்னதோட விளக்க படம். அடுத்து ஒரு 2 கிளிப்ஸ் இருக்குது. இப்ப இந்த ஒரு பிரீஃப் சுருக்கத்தை சொன்ன பிறகு அந்த 2 கிளிப்பும் வந்துடுறேன். இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் யூரோப் அப்புறம் கனடா இந்த 2 விண்வெளி ஆய்வு மையத்தோட இணைஞ்சுதான் நாசா வந்து இதை செஞ்சிருக்குது. சரி, இந்த ஜேம்ஸ் வெப்னா அவர் வந்து ஒரு அறிவியலாளர், அவரும் விண்ணியல் தொடர்பான ஆய்வாளர். ஸோ அவருடைய பேரைத்தான் ஜேம்ஸ் வெப்னு வச்சிருக்கிறாங்க. இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியோட திட்டங்கள் 2011 டிசம்பர்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இப்ப இவ்வளவு தெளிவான படங்கள் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு டெலஸ்கோப் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி நிறைய டெலஸ்கோப் இருந்துச்சு. ஆனா இதுல நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, டஸ்ட் இருந்தா கூட அந்த டஸ்ட் கூட ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தெளிவான படம் கொடுக்கும். அது எப்படின்னா அதுலயே சொன்னாங்க, அதுல இருந்து வர ரேடியேஷன் மட்டும் கேப்சர் பண்ணும். இப்ப நமக்கு வந்து ஹப்பிள் டெலஸ்கோப்ல என்ன செய்யணும், வந்து ரேடியேஷன் வந்து கேப்சர் பண்ணாது, அப்படியே நம்ம கொடுக்கும், மங்களா இருக்கும் அந்த படங்கள்லாம். அதை வந்து தெளிவுபடுத்தி கிட்டத்தட்ட ஒரு இப்படிதான் இருக்கும், ஆனா உண்மையில அப்படிதான் இருக்கும், இருந்தாலும் நமக்கு வந்து தெளிவில்லாம கொடுத்தா நமக்கு புரியாது இல்ல. அதனால வந்து அறிவியலாளர்கள் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி நமக்கு கொடுப்பாங்க. இந்த இது வேண்டாம், உண்மையான ஒரு கேலக்சி நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம நிறைய யூடியூப்ல பார்க்கலாம், பத்திரிகையில பார்க்கலாம், நெப்டியூன்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு படங்கள். ஆனா அதெல்லாம் உண்மையானது கிடையாது. உண்மை இருக்குது, ஆனா ஒரு இமேஜினேஷன், கற்பனை கூட சொல்ல முடியாது, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்க. பட் உண்மையில அப்படிதான் இருக்கு. அதோட ஒரிஜினல் இதை நமக்கு கொடுக்க முடியல. ஸோ ஒரிஜினல் இதை நமக்கு கொடுக்கறது மட்டும் கிடையாது, அதை ஆய்வு செய்யறதுக்கு பயன்படணும். அதனாலதான் இந்த ஹப்பிள் இந்த ஜேம்ஸ் வெப்பை வந்து கண்டுபிடிச்சாங்க. 2021 டிசம்பர் மாதம் பிரெஞ்சு கயானால இருந்து 6 ராக்கெட் உதவியுடன் விண்ணில் ஏவப்பட்டது. போன வருஷம் டிசம்பர் மாதம், அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 மாசம் முன்னாடி, இப்ப அக்டோபர் 2021 டிசம்பர்ல அனுப்புனாங்க. அனுப்பும் போதும் இது ரொம்பவும் ஒரு பரபரப்பா இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு டெலஸ்கோப் வந்து அனுப்புறாங்க, இது என்ன கொடுக்க போகுது அப்படின்ற அந்த ஆய்வாளர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம். ஏன்னா அந்த டெலஸ்கோப் பத்தி கிட்டத்தட்ட 10 வருஷமா நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துருச்சு, கட்டுரைகள் வந்துருச்சு, ஆய்வு கட்டுரைகள் வந்துருச்சு. இது வந்து இப்படி எடுத்து கொடுக்கும் நமக்கு வந்து, அதாவது இந்த பிரபஞ்சத்தோட துவக்கத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப வந்து கிட்டத்தட்ட நம்ம அறிவியல் யுகத்துக்கு வந்து ஒரு 100-150 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 1913 இருந்து அறிவியல் யுகம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி அறிவியல் யுகம், ஆனா நவீன அறிவியல் யுகத்தை நான் சொல்றேன் நான். அப்ப இருந்தே நமக்குள்ள ஒரு ஆய்வாளருக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒரு ஆர்வம் இருக்கும், அடுத்து என்ன அறிவியல்னாலே அதனுடைய பேஸ் என்னன்னா அடுத்து என்ன, சயின்ஸ் மீன் நெக்ஸ்ட் வாட். இப்ப இவ்வளவு பார்த்துட்டோம், ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம். முதல்ல நம்ம வந்து சரவண புல்வெளியில முதல்ல நம்ம நிமிர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எதை பார்த்தோம்னா விண்மீன்களையும் நிலவையும் தான். ஸோ நிலவை பார்த்த பிறகு அப்பயே நமக்கு தோன்றுச்சு இல்ல, அப்ப இருந்து மனிதர்களுக்கு வந்து தோன்றிடுச்சு. ஸோ நம்ம நிலவை பார்த்துட்டோம், அந்த விண்மீன்கள் என்ன இருக்கும். அப்போ உள்ள அறிவியலாளர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தொடர்ச்சியான ஒரு பயணம் தான்
அடுத்து என்ன அடுத்து என்ன, அந்த அடுத்து என்னன்ற கேள்விதான் புரூனோவை பிரபஞ்சத்தோட தேடலுக்கு கொண்டு போச்சு. அந்த அடுத்து என்னன்ற கேள்விதான் கெலிலியோவை டெலஸ்கோப் கண்டுபிடிக்க வச்சு நமக்கு சனிக்கோளோட வளையத்தை நமக்கு கொடுக்க வந்துச்சு. அந்த அடுத்து என்ன அப்படின்ற கேள்விதான் சமீபத்தில் மறைந்த ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் டைம், நேரம், காலம், ஸ்பேஸ், டைம் அண்ட் ஸ்பேஸ், அந்த இதை நமக்கு கொடுக்க ஒரு வாய்ப்பை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த அடுத்து என்னன்ற கேள்விதான் நமக்கு ஜேம்ஸ் வெப்பா வந்திருக்குது. அதே மாதிரி அடுத்து என்னன்ற ஒரு கிளிப் வருது. ஜேம்ஸ் வெப்போட டெவலப்மெண்ட்ஸ், அதாவது அதனுடைய அது எப்படி நமக்கு இமேஜ் எல்லாம் கொடுத்துச்சு, அது கொடுத்த இமேஜ்கள் படங்கள் அடுத்த கிளிப்ல வரும். அதை கொஞ்சம் பார்த்துருங்க, நெக்ஸ்ட் பேசலாம். நன்றி. In one of its first images, the JamesWeb Space Telescope captured a galaxy named Glass Z13, which set the record of becoming the oldest galaxy ever observed by astronomers, forming just a mere 300 million years after the Big Bang. The telescope has been fully operational since July the 11th, and it's already stunned scientists by its sharp images and fascinating discoveries. Get ready to learn how the JamesWeb Space Telescope has already detected an exoplanet with one of the main conditions for life, made an image covering an area of the sky 1/5 of the moon's diameter, and showed us Jupiter's rings like never seen before. The JamesWeb Space Telescope has many advantages over the Hubble Telescope. Webb operates at a distance roughly 1.5 million kilometers from our planet, which is 4 times farther than the moon. At this distance, there's no interference from space stations and satellites that affect the Hubble Telescope's images that operates 547 kilometers from Earth. In addition, the Hubble Telescope mainly observes in the visible and ultraviolet light bands. The JWST is equipped with the NIRCam for near-infrared and MIRI for mid-infrared spectrum. Astrophysicist John C. Mather believes the telescope is so powerful it could detect a bumblebee hovering in space at the Earth-Moon distance. Infrared vision allows the telescope to look at the edge of the universe, where the oldest galaxies and stars are hiding. The Hubble Space Telescope is unable to penetrate the powerful veil of gas and dust that surrounds many planets, stars, and galaxies, but JWST penetrates everything like an X-ray. One of the biggest differences is the JWST's mirror, which is 6.5 meters in diameter. It can take in a lot more light and is the largest mirror ever sent into space. It's almost 3 times as large as Hubble's 2.4 meter mirror. Thanks to such unique equipment, the first images made by JWST were surprisingly clear. Even faintly luminous objects were visible. In this image, you can see the deepest and clearest view of the early universe to date. JWST captured it in just 1 day, while the Hubble Telescope took several weeks to collect similar deep field images. The deep field image from the JWST shows thousands of galaxies. In the middle, you can see a group of galaxies that are part of a galaxy cluster named SMACS 0723. Their combined mass acts as a gravitational lens, refracting light rays from more distant galaxies behind it, so they appear warped. Many galaxies are so tiny and dim that no telescope has ever detected them before. The starting point for the JWST was our solar system. This is Jupiter as it was captured by the telescope. Scientists decided to get an image of the gas giant while the telescope was still being tested. Since then, the planet has been involved in many photo shoots. This was a way for researchers to assess the real capabilities of JWST, and it exceeded all expectations. The JamesWeb Telescope was able to clearly see the planet's famous stripes resulting from complex atmospheric phenomena. It also captured the Great Red Spot, a mysterious giant storm, 16,000 kilometers, 10,000 miles wide, and powerful enough to swallow the entire Earth. Jupiter's satellite, Europa, can be seen on the left, and there are also images of the other moons, Thebe and Metis. JWST also captured some of the planet's rings,
That's right, Jupiter has rings. Detecting and capturing the gas giant's faint rings is incredibly difficult, as they're hardly distinguishable near bright objects in space, including Jupiter itself. Following this, the telescope shifted its gaze towards the very distant WASP-96b exoplanet and immediately delivered stunning results. Astronomers discovered the planet back in 2013 in the constellation Phoenix. They found out that it's a gas giant, located roughly 1,150 light years away from us. It has a mass less than half Jupiter's, but a diameter 1.2 times that of Jupiter. Because of this, the exoplanet is as puffy as cotton candy. It rotates much closer to its yellow dwarf than Mercury does to the Sun. This heats up the planet to more than 1,000 degrees Celsius. JWST recorded the presence of clouds and haze in the atmosphere of the planet. It also detected traces of water, indicated by the presence of certain gas molecules in the planet's atmosphere. Scientists were thrilled. Hubble has been searching for water for the past 2 decades and was only able to detect signs of it in 2013, and JWST made a valuable discovery almost instantly. This is intriguing, but not as exciting as it would be to find alien forms of life on WASP-96b. But astronomers say the detection of biologically significant substances like water, oxygen, carbon dioxide, and methane is the first step on this path. If the telescope finds such substances on rocky planets as well, it would be a clear indication that we should start looking for signs of living creatures there. In another JWST image, you can see the Southern Ring Nebula, located 2,500 light years from Earth. An expanding cloud of gas surrounds a dying star, and this cloud isn't caused by the star at the center, but the star seen below. Over thousands of years, it's ejected at least 8 layers of gas and dust. The bright central star mixes these emissions, creating complex rings of planetary nebulae and piercing them with its radiance. This is also how sunlight on Earth fills in the gaps in the clouds. Hubble had also previously delivered great images of the Southern Ring and many other nebulae. It showed us that these are not just clumps of gas, but colorful and extremely complex systems. But JWST did an even better job. Not only did it capture a clear image of the planetary nebula, but also a huge stretch of space behind it filled with many galaxies. The bright, thin sliver of light on the left is one of them. Here you can see how detailed the JWST image is compared to the Hubble image. Another difference is the bright stars in Hubble's image have 4 beams, while the stars in the JWST's image showed 6 points of light. This is because the Hubble telescope has a round lens with a secondary mirror hanging in front of it on 4 extensions. The JWST lens, on the other hand, has 18 hexagonal mirror segments. Now take a look at this stunning image. What is this monstrous purple maelstrom? This is how JWST saw the spiral galaxy NGC 628 or M74, located in the constellation Pisces, roughly 32 million light years away from Earth. But why does it differ so much from this Hubble image of the same galaxy? This is because JWST had a different task. It had made a detailed examination of the threads of dust and gas that block the light of most stars, although some stars still peek through the veil. You can also see the aftermath of supernova explosions and areas of new star formations that make the image more dynamic. But let's look at another fantastic image. This is the largest image made by JWST, which covers about 1/5 of the diameter of the Moon. It shows a compact group of galaxies called Stephan's Quintet in the constellation Pegasus, about 290 million light years away from us. 4 of the 5 galaxies in this quintet seem to be performing a gravitational dance, approaching each other and sometimes colliding. And the 5th one is quietly watching this performance at a distance of 40 million light years away from Earth. It's a bright and exciting spectacle. True, the Hubble telescope has given us the opportunity to admire it more than once before, but JWST saw Stephan's Quintet in a new light. This huge mosaic was created by astronomers consisting of nearly 1,000 separate JWST images, totaling more than 150 million pixels. The image shows never before seen detail in Stephan's Quintet,
we can observe many bright dots, distant background galaxies, sparkling clusters of millions of young stars, entire regions of star formations, wide tails of gas, dust, and stars ejected from several galaxies due to gravitational interactions, and even huge shock waves as the galaxy NGC 7318b pierces the cluster. The uppermost galaxy, NGC 7319, contains a galactic core with an active supermassive black hole at its center. And JWST was able to penetrate through the dense layer of gas and dust into the galaxy's core. The telescope detected hot gas near the black hole and transmitted it with a striking level of detail. Even more new details were revealed by the JamesWeb Space Telescope in this astonishing cosmic cliffs image. This is the edge of a young star-forming region called NGC 3324 in the Carina Nebula. The wall of the nebula is sculpted by intense ultraviolet light and stellar winds of extremely massive hot young stars. Scientists were amazed. Once again, compared to Hubble, JWST produced a much sharper image, which is especially noticeable when the images from both telescopes are superimposed. In the JamesWeb Space Telescope's image, you can see burning dots in the background. They're not stars, but very distant galaxies. The bluish haze that seems to rise from the celestial mountains is actually hot ionized gas and dust ejected from the nebula by the continuous radiation of young stars. So now that you've seen these incredible images, which one is your favorite? Give us a like and sound off in the comments. The JamesWeb Space Telescope has just begun its cosmic mission, so make sure you stay tuned here by subscribing so you don't miss out on anything. Thanks for watching. நன்றி. முதல் காட்சியில வந்து ஜேம்ஸ் தொலைநோக்கியோட ஆற்றல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இரண்டாவது இது வந்து அது எடுத்து கொடுத்த படங்களோட தெளிவு. ஏன்னா இந்த தெளிவான படங்களுக்காகத்தான் இந்தியன் ரூபீஸ்ல கிட்டத்தட்ட 360 கோடிக்கு மேல செலவு பண்ணி இந்த ஜேம்ஸ் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப வந்து கோள்கள் எப்படி அப்சர்வ் பண்ணுது? நீங்க நம்ம சூரியன்ல இருந்து கொஞ்சம் தொலைவு ஒளி வரும். ஒளி இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம கோள்களை பார்க்கலாம். நெப்டியூன், அதுக்கு அங்கிட்டு ஹாட் கிளவுடுன்னு ஒண்ணு இருக்குது. ஹாட் கிளவுடுக்கு அந்த பக்கம் வந்து எந்த ஒரு வெளிச்சமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. நமக்கு போற வரைக்கும் இருட்டாதான் இருக்கும். ஸோ அந்த இருட்டுக்குள்ள ஒளியே தராத கோள்களை எப்படி இந்த ஜேம்ஸ் வெப் அப்சர்வ் பண்ணுது, கண்டுபிடிக்குது அப்படின்னா அதுக்கும் அறிவியல் வந்து நம்ம கை கொடுக்குது. அதாவது இங்க தோன்றின எந்த ஒரு பொருளும் ரேடியேஷன் வந்து ஏதாவது ஒரு வகையில வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில ரேடியேஷன், கதிரியக்கம். நீங்க நம்ம நினைக்கலாம் பல கோடி ஆண்டுகளா பனிக்கட்டிக்குள்ள ஒரு கல்லு கிடக்குது அப்படின்னு. அந்த பல கோடி ஆண்டுகளா பனிக்கட்டிக்குள்ள ஒரு கல்லு இருந்தாலும் அதுல இருந்து ஒரு கதிரியக்கம் வந்து கண்டிப்பா வெளியேறிட்டு இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு கல்லுல இருந்து கதிரியக்கம் வெளியேறுது அப்படின்னா கோள்கள்ல இருந்து வெளியேறும். அந்த வெளியேற கதிரியக்கத்தை ஃபாலோ பண்ணிதான் அதை வந்து ஃபாலோ பண்ணிதான் நமக்கு இந்த இடத்துல இந்த ஒரு கோள் இருக்குது. அப்ப அது தொடர்ச்சியா அப்போ அதனுடைய பார்வைகள் டெலஸ்கோப் வந்து எவ்வளவு தொலை போதோ அது பாதையில என்னென்ன கதிரியக்கத்தை வெளியிடுற பொருட்கள் இருக்குதோ எல்லாத்தையும் அது வந்து அடையாளப்படுத்தி அதை தெளிவா நமக்கு படமா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம ரெண்டாவது கிளிப்ல பார்த்தோம்.
இதுல ஒரு சர்ப்ரைஸான இது என்னன்னா, நம்ம 9 கோள்கள் அப்படின்றோம். இப்ப ஒரு கோள் வந்து மைனஸ் ஆயிடுச்சு, 8 கோள். புளூட்டோ, நெப்டியூன், அந்த இதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய கோள்கள் வந்து சூரிய மண்டலத்தோட இருந்தது. அதெல்லாம் வந்து வெளியே போயிருச்சுன்னா சூரியன் இன்னும் இழுத்துக்கிட்டு அது சுத்திக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த கோள்கள் வந்து சூரியனோட நீண்ட தொலைவு போனதுனால அதை நம்மளால கண்டறிய முடியல. கிட்டத்தட்ட சூரியன் இப்ப நம்ம 9 கோள் இல்லை 8 கோள், அறிவியல் படி 8 கோள் 9 கோள் அப்படின்றோம். ஆனா ஒரு கோள் வந்து புளூட்டோ வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. அது விவாதம் போயிட்டு இருக்குது. ஆனா அதையும் தாண்டி ஒரு சில கோள்கள் வந்து இருக்குது. சமீபத்துலதான் ஒரு கோளோட வட்டப்பாதையை வந்து ஐரோப்பிய விண்வெளி ஆய்வாளர் கண்டுபிடிச்சாங்க. இப்ப எப்படி நம்ம வால் நட்சத்திரம் வர்ற பாதையை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த பாதையில இந்த விண்மீன் வந்து கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு ஒரு தடவை வால் நட்சத்திரம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு அடையாளம் தெரியாத ஒரு கோள் வட்டப்பாதை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஐரோப்பிய விண்ணியல் ஆய்வாளர்கள். அப்ப இதுல இருந்து என்ன ப்ரூஃப் ஆகுதுன்னா, இதை ஒரு கோள் அது எத்தனை 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியனை நெருங்கி வருதோ அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்ப நம்ம வந்து ஒரு ஆண்டுக்கு நம்ம பூமி வந்து சூரியனை வருஷத்துக்கு ஒரு முறை சுத்துது. அதே மாதிரி ஒவ்வொரு கோளும் வேற வேற காலநிலையில வந்து சூரியனை சுத்துது. ஸோ அப்போ சமீபத்தில் அந்த ஒரு வட்டப்பாதை கண்டுபிடிக்கப்பட்ட கோள் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமியை சுற்றுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்ப வந்து ரொம்ப தொலைவு போயிருச்சு அந்த கோள். நீள்வட்ட பாதை, அந்த பாதையில இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த பாதையில எந்த கோள் வந்து வருது, அது இப்ப எங்க இருக்குது, அதை கண்டறியறதுக்கு ஹப்பிள் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த நீள்வட்ட பாதையில இவங்க செட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நீள்வட்ட பாதையிலோ இது வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த ஐடியல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்ப அதுல போன ஒரு கோள், அது எப்படின்னா அந்த கோள் வந்து கண்டிப்பா சூரியன் கிட்ட வந்திருக்கும். அப்ப அதனுடைய கதிரியக்கம் இருந்திருக்கும். அதை மெதுமெட கதிரியக்கத்தை அந்த விட்டுக்கிட்டே தான் போகும். இப்ப விரைவில் அதை ஐடியல் பண்ணிச்சுன்னா அப்ப நமக்கு புதிய கோள்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது சூரிய குடும்பத்திலே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம சூரிய குடும்பத்துல 8 கோள்கள் 9க்கு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்ப அந்த கோள்கள் கண்டுபிடிச்சோம்னா இன்னொரு 5 வருஷத்துல 10 கோள்கள் சூரியனை சுத்தி இருக்குதா நம்ம ஆய்வுல தெரிய வரும். இனி போற காலத்துல இன்னும் எத்தனை கோள்கள் இருக்குதோ. இப்ப நம்ம இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம், அதாவது நம்ம உலகம் பிரபஞ்சம் தோன்றின காலம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அந்த ஹப்பிள் டெலஸ்கோப் மூலமா. இவ்வளவு தொலைவு நம்ம பார்க்கிற நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆழ்கடலை பத்தி எத்தனை சதவீதம் நம்ம தெரிஞ்சிருக்கோம்? யாருக்கா தெரியுமா? நம்மளோட ஆழ்கடலை பத்தி வெறும் 5% மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம வாழ்ற பூமியோட ஆழ்கடல் பண்ணிக்கிறோம் 25%. இன்னும் 75% கடல்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த அழுத்தம் இன்னும் அந்த தொலைவுக்கு நம்ம போகல. சயின்டிபிக்கா நம்ம சொல்லிட்டோம், மரீனா ட்ரிக்ஸ் தான் வந்து நம்ம பூமியிலேயே கடல் மிக ஆழமான பகுதி, பசிபிக் கடல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இந்த கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு 25% மட்டும்தான் தெரியுது. கூட சொல்லுவாங்க, நம்ம இவ்வளவு ஒரு தொலைநோக்கி தூரத்துல நம்ம பார்க்கிறோம், ஆனா நம்ம பூமியில என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க. அதுவும் விரைவில் வந்து நம்ம எவ்வளவு தொலைவா பார்க்கிறோமோ அவ்வளவு கிட்ட நம்ம கடலையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஜேம்ஸ் பத்தி அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்த ஒரு நிகழ்ச்சி வந்து நோபல் பரிசு தொடர்பானது. அது விரைவில் ஐயா அவங்க அறிவிப்பாங்க. ஸோ அதனுடைய விரிவை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அந்த 2 கிளிப்போட நம்ம நிப்பாட்டிக்கிடுவோம். ஜேம்ஸ் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஐயம் இருந்தா கேளுங்க.
ஜேம்ஸ் பூமி பக்கத்துல கிடையாது, நீங்க பாத்திருப்பீங்க. ஒரே இடத்துல தான். ஏன்னா அது வந்து சூரியன் கிட்ட இருக்குது. எதுக்கு சூரியன் கிட்டன்னா வந்து அதனுடைய ஆற்றல், ஏன்னா நம்ம செயற்கை எவ்வளவு பேட்டரி போட்டு அனுப்புனாலும் அது வந்து குறைவான காலம் தான் அது வந்து பயனளிக்கும். அதனாலதான் பார்த்திருப்பீங்க சூரியன் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. அது தன்னுடைய அதுக்கு தேவையான மின்னாற்றல் வந்து வேக வேகமா தயாரிச்சு அதுவே அது கிட்டத்தட்ட ஒரு அணு உலை அது இயங்கிட்டு இருக்குது. அதுல இருந்து அதிகமான ஆற்றல் நமக்கு தேவைப்படும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் உள்ளதை கொண்டு வந்து நம்ம காமிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு பவர் எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி நம்ம பேக் பண்ணி கொடுக்க முடியாது. பேட்டரியில எவ்வளவுதான் கொண்டு வர முடியும். அதனாலதான் சூரியன் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. நீ ஏன் மின்சாரம் தயாரிச்சுக்கோ, உனக்கு தேவையான அதிக மின்சாரம் தயாரிச்சுக்கோ. ஏன்னா அவ்வளவு தூரம் பார்க்கறதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுன்ற ஒரு இதுக்காகத்தான் அந்த ஜேம்ஸ் வந்து சூரியன் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. நம்ம பூமிக்கும் நிலவுக்கும் சம்பந்தமே கிடையாது. மிக தொலைவு போயிடுச்சு, சூரியன் கிட்ட போயிடுச்சு அது. அதாவது புதன் கோளுக்கும் கொஞ்சம் நெருக்கமா இருக்குது. அதனாலதான் நீங்க முதல் கிளிப்ல பார்த்திருப்பீங்க, கிட்டத்தட்ட ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள டெக்னாலஜி வச்சிருக்காங்க. ஏன்னா சூரியன் கிட்ட போனா எரிஞ்சிடக்கூடாது, இத்தனை கோடி செலவு பண்ணி அனுப்பி வேஸ்ட் ஆகக்கூட சொல்லிதான் பாதுகாப்பான ஒரு முறையில் அது இயங்கிட்டு இருக்குது. வேற ஏதாவது கேள்வி? அதுதாங்க, இதுதான் இப்ப மனித சமுதாயத்துக்கு பயன் என்ன அப்படின்னா, முக்கியமா வந்து நம்ம பூமி இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கோம், குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல், என்ன இன்னொன்னு வந்து இப்ப இயற்கை பேரழிவு. இயற்கை பேரழிவுல கிட்டத்தட்ட 75% மனிதர்களாலதான். சோ இதுல இருந்து நம்ம பூமியை காப்பாற்றணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உயிரோட்டமுள்ள கோள் பூமி தான். சோ இதை நம்ம காப்பாத்தி ஆகணும்ன்ற ஒரு இதுல இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கான நம்ம இதை காப்பாற்றணும்னா மக்கள் தொகை பெருக பெருக நம்ம வந்து இடம்பெயரணும். இப்ப எப்படி நான் திருநெல்வேலியில இங்க வந்திருக்கிறேன், அதாவது இடம்பெயர்ந்து வசதிகள். சோ அந்த மாதிரி இடப்பெயர்வு தேவை. பூமியை காப்பாற்றணும், அதுக்கு இடப்பெயர்வு வேணும், அதுக்கான வாய்ப்புகள், வசதிகள், இதை எதிர்நோக்கிதான் மக்களுடைய பயணம் இருக்குது. சோ இனி எதிர்காலத்துல வந்து நம்ம பூமியை பாதுகாப்பா விட்டுட்டு வேற இடத்துக்கு போறோம். இப்ப செயற்கை இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ அதே மாதிரி ஒரு ரூம் கட்டலாம், மோர்டேஜ் கட்டலாம். ஸோ மனிதர் அங்கே போகலாம் பெரிய அளவில். அதை பற்றி நான் பெரியார் பிஞ்சில் எழுதியிருக்கிறேன், செயற்கையா எப்படி போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் மனித இடப்பெயர்வு, நம்ம பூமியை காப்பாற்றி ஆகணும் கிட்டத்தட்ட. ஏன்னா நம்மளுடைய வீடு பூமி, அதை நம்ம அழிய விடக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் பல பாதிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ தினசரி ஆய்வாளர்களுக்கு வந்து ஒரு வழி எழுதிக்கிட்டே இருக்குது, நம்மளை இந்த அளவு காப்பாற்றின பூமியை நம்ம வந்து சேதமடைய விடக்கூடாது. கண்டிப்பா மக்கள் தொகை, ஏன்னா அதே நேரத்துல வந்து நம்ம பூமியை இதாக முடியாது. மனிதர்கள் வாழணும், நம்ம சந்ததிகள் வாழணும், பாதுகாப்பா வாழணும். அதே மாதிரி நம்மளை காப்பாற்ற பூமி வாழணும். இனி மேலும் மேலும் மக்கள் தொகை பெருக பெருக பூமிக்கு தான் பாதிப்பு. இப்பயே எவ்வளவு பாதிப்பு. ஸோ அதுல இடப்பெயர்வு, அதற்கான வசதிகள், அதற்கான பாதிப்பு இல்லாம எப்படி நம்ம வாழணும், சோர்சஸ் தேவை. நமக்கு மனிதர்களுக்கு என்ன தேவை? முக்கியமா உணவு, உடை, இருப்பிடம். ஏன்னா இந்த உணவு உடைகள் அந்த காலத்துலயும் இருக்குது. ஆனா மக்கள் தொகை அதிகமாக நம்ம உணவு, உடை, இருப்பிடம் மூணுக்கும் நம்ம மேலும் மேலும் நம்ம தேடல் அதிகமாயிட்டு இருக்கு. அப்ப நம்ம எங்க இருந்து எடுக்க போறோம்? பூமியில இருந்து எவ்வளவு எடுக்க முடியும்? ஸோ அதனாலதான் நம்மளுடைய பார்வைகள் வந்து விண்வெளியை நோக்கி திரும்புது. ஸோ விண்வெளியை நோக்கி திரும்பும்போதுதான் முதல்ல வரைக்கும் நம்ம ஆளுக்கு என்ன இருக்குன்னு பாக்குற ஆர்வத்துல நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப நம்மளுடைய பேசிக் முக்கியமான ஒரு நீங்க சொன்ன மாதிரி நோக்கமே வந்து இடப்பெயர்வு, அதற்கான வசதிகள் வேற இடத்துல கண்டுபிடிக்கணும். டெஃபினெட்லி இன்னொரு 2050 கண்டிப்பா ஒரு சிட்டி வந்து உருவாகி இருக்கும் விண்வெளியில. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த எலன் மாஸ்க்னு ஒருத்தர் வந்து இன்னொரு 2 வருஷத்துல ஹோட்டல் கட்ட போறாரு ஸ்பேஸ்ல. போயிட்டு தங்கிட்டு, இப்ப லீவுக்கு நம்ம போயிட்டு வரோம்ல, அந்த மாதிரி ஸ்பேஸ்ல போய் தங்கிட்டு வர மாதிரி. இப்போ ஹோட்டல் கட்டணும்னாலே அங்க என்ன ஹோட்டல்னா என்ன வேணும் நமக்கு? சிப்பந்திகள், அவங்க இருக்கிற அறைகள், உணவுக்கான பொருட்கள். அப்போ
தேவைகள் போய்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் கொண்டு போறதுக்கான வசதிகள். ஸோ அப்போ அங்கேயே தங்குற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ ஹோட்டல்னா அப்புறம் வசிப்பிடம், அப்புறம் அலுவலகம், இப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ இந்த ஒரு வளர்ச்சி, அதுக்காகத்தான் நம்மளுடைய தேடல்கள், விண்வெளி நோக்கி தேடல்கள். இப்ப நான் எதுக்கு நம்ம வந்து இப்பதான் சொன்னேன், கடல்ல வந்து வெறும் 25% தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எதுக்கு? நமக்கு அது தேவையில்லை. கடல் பாட்டு அது பாட்டு இருந்துட்டு போகுது. நம்ம அதை போய் நம்ம இது பண்ணிக்கிட்டு, ஏன்னா உதாரணத்துக்கு வந்து டிபாசிட் ஏகப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு டிபாசிட் ஆகி இருக்குது. என்ன கிட்டத்தட்ட மரீனா ட்ரெச்சுன்ற ஒரு பகுதியில வந்து 1,63,000 டன் கார்பன் டை ஆக்சைடு வந்து டிபாசிட் இருக்குது. தப்பி தவிர ஏதாவது கைப்பட்டோ இதை எப்படியோ ஒண்ணு அந்த இடத்துல வெடிப்பட்டு அது வெளியே வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா 3 வருஷத்துல நம்ம பூமி வந்து வெப்பமயம் ஆயிடும். கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துருச்சுன்னா போக வழி இல்லை. அப்ப என்னன்னா சூரிய ஒளி வந்து உள்ளதான் அனுப்பும், வெளியே அனுப்பாது. 3 வருஷம் ஒட்டுமொத்த மனிதனமும் காலியாயிடும், உயிரினங்கள் காலியாயிடும், புதன் கோள் மாதிரி ஆயிடும், வறண்டுரும். அதனாலதான் இப்ப கூட சொல்லலாம், என்ன பிரபஞ்சத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, இதை ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா வேண்டாம். ஏன்னா அதுல மிகப்பெரிய ஆபத்து. நம்ம இன்னைக்கு நம்ம எது மேல உட்கார்ந்துருக்கோம்? ஒரு அணுகுண்டு மேல உட்கார்ந்துருக்கோம். அதனாலதான் கடல்ல வந்து அவ்வளவு ஆய்வு செஞ்சாம இருக்க வரைக்கும் அப்படி இருக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து விண்வெளியை பார்ப்போம், பூமி வந்து அப்படி இருக்கட்டும், அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காகத்தான். வேற கேள்விகள் இருக்கு? அந்த டெலஸ்கோப் வந்து கண்ட்ரோல்ல இருக்கு. ஆமா, அதை வச்சுதான் இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கோம். முழு கண்ட்ரோலா இருக்கு. கண்ட்ரோல் அதை மூவ் பண்றதுக்கு கண்ட்ரோல்ல எல்லாம் நம்ம கையில இருக்குது, அத்தனைங்க. சரி, சரிங்க. ஒரு மிகவும் நன்றி. நீங்க இந்த நிகழ்ச்சி நீங்க கேட்டதுக்கு. ஒரு அறிவியல் நிகழ்ச்சி, எப்பயுமே என்னோட அறிவியல் நிகழ்ச்சி நல்ல வரவேற்பு இருக்கும். அதே மாதிரி வருகை அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். சிறந்த ஒரு அறிவியல் சொற்பொழிவை ஆற்றினார்கள். இப்பொழுது ஒரு தோழர் பாபு ஜனார்த்தனம் அவர்கள் இவருடைய சிறப்புரையாளர்கள் வாழ்க்கை குறிப்பை பற்றியும் கூட்ட அறிவை பற்றியும் தெரிவிப்பார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் இன்றைய 2419 நிகழ்வினுடைய சிறப்பு பேச்சாளர் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு. இவருடைய பெயர் சரவணா ராஜேந்திரன். ஐயா அவர்கள் நெல்லை மாவட்டத்தில் பாப்பையாபுரம் என்கிற கிராமத்தில் தாய் குமுதவள்ளி, தந்தை ராஜேந்திரன் ஆகியோருக்கு மகனாக பிறந்த இவர் முதுகலை வேதியியல் பட்டம் பெற்றவர் மும்பையில். இவர் ஊடகத்துறையில் தொழில் புரிந்து வருகிறார். திருமணம் செய்த முறை நாத்திக முறையில் திருமணம் செய்த இவர் கலப்பு திருமணம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா அவர்கள் கைத்தரலாம். நம்முடைய விடுதலை அலுவலகத்தில் தான் வேலை செய்யறாங்கிறது குறிப்பிடத்தக்கது. இணையர் வந்து நந்தினி அவர்கள். குழந்தைகள் 2 மகள்கள், ஆஸ்தா, கிருபா என்கிற 2 மகள்கள் உள்ளார்கள். இவருடைய சிறப்பு பணி பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு. லட்சியம் வந்து எழுத்து, செயல், விழிப்புணர்வு மக்களுக்கு செய்யணுங்கிறது. வெளியிட்ட நூல்கள் வந்து இந்தியில 3, தமிழில் 2, அரபி மற்றும் மராட்டி தலா 1 நூல்கள் வெளியிட்டுள்ளார்கள். ஐயா தமிழ் மன்னிக்கவும், தமிழில் 12 நூல்கள். இவருடைய பொழுதுபோக்கு எழுதுதல், பயணம் செய்தல் என்பதாகும். ஐயா அவர்களுடைய இன்னும் நிறைய சொற்பொழிகளை ஆற்ற வேண்டும். நிச்சயமாக இன்னும் நிறைய சொற்பொழிகள் ஆற்ற வேண்டும் என்பதை வாசகர் வட்டத்தின் சார்பில் வாழ்த்தி விடைபெறுகிறோம். சரிங்க. அடுத்த வார கூட்ட அறிவிப்பு. நம்முடைய வாசகர் வட்டத்தின் சார்பில் 13/10/2022 அன்று சொற்பொழிவாளர் மாண்புமிகு வழக்கறிஞர் துரை அருண் அவர்கள் நீதியும் நீதிமன்றம் என்கிற தலைப்பில் பேசுகிறார், உரையாற்றுகிறார்கள். மற்றொன்று நிகழ்வு பகுத்தறிவாளர் கழகத்தின் சார்பில் 8/10/2022 சனிக்கிழமை மாலை
நம்முடைய திராவிட இயக்க பேச்சாளர் தோழர் மதிவதனி அவர்கள் உரையாற்றுகிறார்கள். இதே அன்னை மணியம்மையார். நன்றி.